வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எவிடன்ஸ் லாவில் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலம் அப்படின்னா என்ன, ஒரு மரண வாக்குமூலம் செல்லணும் அப்படின்னா என்ன மாதிரி கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணி அந்த மரண வாக்குமூலமானது பெறப்பட்டிருக்கணும், இந்த மரண வாக்குமூலம் தொடர்பான முக்கியமான கேஸ் லாஸ்லாம் என்ன, ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு நபர் ஒரு மரண வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படின்னா அது செல்லுமா, இது போன்ற மரண வாக்குமூலம் தொடர்பான அனைத்து டீட்டெயிலையுமே ரொம்ப டீட்டெயிலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மரண வாக்குமூலம் டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு நபர் தான் எதனால இந்த சூழ்நிலைக்கு உள்ளானோ அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை பற்றின விளக்கத்தையோ அல்லது தனக்கு ஒரு மரணம் நேரப்படும் பொழுது அது எதற்காக ஏற்பட்டது, யார் மூலமாக ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த விளக்கத்தையோ கொடுக்கறது தான் மரண வாக்குமூலம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். பொதுவாக ஹியர்சே எவிடன்ஸ், அதாவது கேள்வி வழி சாட்சியமானது நீதிமன்றத்தில் சாட்சிய சட்டத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆனால் இந்த டையிங் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது அதற்கு ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது. பிஎஸ்ஏல செக்ஷன் 26 இந்த டையிங் டிக்ளரேஷனை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நபர் தான் ஏன் இறக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை பற்றி அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னு குறிப்பிடலாம். பொதுவாக அந்த டையிங் டிக்ளரேஷனில் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில எசென்சியல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனால் தான் அதை ஒரு முழுமையான டையிங் டிக்ளரேஷனாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். அதில் முதல்ல உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மரண வாக்குமூலம் கொடுத்த அந்த நபர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா, அந்த டையிங் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நிச்சயமாக அவர் இறந்துருக்கணும். அடுத்ததா அவர் கொடுக்குற அந்த மரண வாக்குமூலமானது அவர் இறப்பிற்கான காரணத்தை விளக்கக்கூடியதாக இருக்கணும். அவர் இறப்பிற்கான காரணத்தை சொல்லாமல் வேற ஏதோன்னு ஒரு சூழ்நிலையை பற்றி ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்படின்னா அது டையிங் டிக்ளரேஷனாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்ததா அந்த மரண வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையானது அவர் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் தருவாயில் அந்த டையிங் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும். பொதுவாக அந்த நபர் நான் இறக்க போகிறேன் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணாட்டியும் கூட அந்த சூழ்நிலை அவர் இறக்குவதற்கான சூழ்நிலையாக இருக்கணும். அடுத்ததா அவரோட மென்டல் ஃபிட்னஸ் இங்கே ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அதாவது அந்த டையிங் டிக்ளரேஷன் மரண வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய அந்த நபர் தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அதற்கான பதிலை கூறக்கூடிய ஒரு மென்டல் ஃபிட்னஸ் உள்ள ஒரு நபராக நிச்சயமாக இருக்கணும். பொதுவாக அடுத்ததாக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, டையிங் டிக்ளரேஷன் வாய்மொழியாவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது சைன் லாங்குவேஜில் கைகளை ஆட்டி அவர் இறக்க போகிற அவர் இறப்பதற்கான காரணமான சூழ்நிலையில் கைகள் மூலமாக சைகை மூலமாக செல்றதாவோ இருக்கலாம். அடுத்தது அந்த மரண வாக்குமூலத்தை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, மருத்துவர் அந்த டையிங் டிக்ளரேஷனை பெறலாம். அடுத்ததா மேஜிஸ்ட்ரேட் அந்த டையிங் டிக்ளரேஷனை பெறலாம். அடுத்ததா ஒரு காவல்துறை அதிகாரி கூட அந்த டையிங் டிக்ளரேஷனை பெறலாம். பொதுவாக நீதிமன்றத்தில் அனைத்து எவிடன்ஸுக்குமே சத்திய பிரமாணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவைப்படும். இந்த டையிங் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சத்திய பிரமாணம் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போது உதாரணமாக ஒரு டையிங் டிக்ளரேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெண்மணி ரொம்ப அதிகமான தீ காயங்களோட மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. அப்போது அந்த பெண்மணி டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் என் மேலே பெட்ரோலை ஊற்றி இந்த மாதிரி தீக்காயத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு மருத்துவர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில்
அதற்கு அடுத்ததா அந்த பெண்மணி இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த பெண்மணி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷனாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததா ஒரு பித்து நிலை உடைய ஒரு நபர், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு டையிங் டிக்ளரேஷனை கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு டையிங் டிக்ளரேஷனில் அந்த டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கக்கூடிய நபருடைய மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த எசென்சியல் கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் ஒரு டையிங் டிக்ளரேஷனை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். இதில் அந்த நபர், அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபருடைய மென்டல் ஹெல்த்தானது ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எப்பொழுதாவது தான் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்து கொள்கிறாரு அப்படின்னா அந்த டையிங் டிக்ளரேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், ஒரு நபர் வந்து முழுவதுமே வந்து அவருடைய மென்டாலிட்டி வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குதுன்னா அந்த நபருடைய டையிங் டிக்ளரேஷனை நீதிமன்றம் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது. இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து சில நேரத்தில் ஒரு தெளிவான நிலையில் இருக்கார். அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய சகோதரன் தான் எனக்கு விஷம் கொடுத்து என்னை இந்த மாதிரி ஆக்கிட்டான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்ததாக அவர் இறந்து விடுறாரு அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷனாக கருதலாம். ஒருவேளை அவர் மனநலம் சரியில்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளாது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய டையிங் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீதிமன்றம் வந்து அந்த டையிங் டிக்ளரேஷன் ஏற்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர் வந்து அந்த மரண வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது தெளிவான மனநிலையில் தான் இருந்தார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க கேட்பாங்க. அல்லது அந்த டையிங் டிக்ளரேஷனை பதிவு செய்த நபருடைய சாட்சியத்தை வந்து நீதிமன்றம் நிச்சயமாக எதிர்பார்க்கும். அடுத்ததாக இந்த டையிங் டிக்ளரேஷனில் இருக்கிற முக்கியமான கேஸ் லாஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பக்கல நாராயண சுவாமி விசஸ் எம்பரர். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் லாவாக இருக்குது டையிங் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும். இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குஸ்தர் சிங் வந்து பக்கல நாராயண சுவாமிக்கு வந்து 3000 ரூபாய் வந்து கடனாக கொடுத்துருப்பாரு. அந்த கடனை திரும்ப வாங்கிக்கிறதுக்காக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கல நாராயண சுவாமியோட மனைவி வந்து ஒரு கடிதத்தை அந்த குஸ்தர் சிங்க்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த குஸ்தர் சிங் வந்து அந்த கடிதத்தை பெற்றதுக்கு அப்புறமா அவர் தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி பெர்காம்பூர் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு நான் போயிட்டு நான் பக்கல நாராயண சுவாமிக்கு கொடுத்த அந்த 3000 ரூபாய் கடனை திரும்ப வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படி போன அந்த குஸ்தர் சிங் அப்படிங்கிற நபர் வந்து அடுத்த சில நாட்களில் ஒரு இரும்பு பெட்டியில் 7 துண்டுகளாக வெட்டப்பட்டு கண்டெடுக்கப்படுவார். இந்த சூழ்நிலையில் அந்த குஸ்தர் சிங் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்ட நான் அந்த இடத்துக்கு போயிட்டு என்னுடைய பணத்தை வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டையிங் டிக்ளரேஷனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எழும். ஏன் அப்படின்னா அந்த நபர் குஸ்தர் சிங் அப்படிங்கிற நபர் வந்து தான் வந்து இறக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த பிரிவி கவுன்சில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக இந்தியாவில் ஒரு நபர் தான் சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாமலேயே அவருடைய மரணத்திற்கு தொடர்புடைய ஒரு சூழ்நிலையில் விளக்கி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அது செல்ல தகுந்த மரண வாக்குமூலம் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. பொதுவாக அந்த டையிங் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கல நாராயண சுவாமி விசஸ் எம்பரர் இந்த கேஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேஸாக நம்ம பார்க்கணும். அடுத்ததாக டையிங் டிக்ளரேஷன் முக்கியமான கேஸ்லாம் என்ன அப்படின்னா, குஷல் ராவ் விசஸ் பம்பாய் ஸ்டேட். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பாபுலால் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அரிவாளில் வெட்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பார். அவர் இறக்குறதுக்கு முன்பு வந்து 3 டைம் வந்து
மரண வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. ஒரு டைம் வந்து மருத்துவர்கிட்ட கொடுத்துருப்பாரு, அடுத்த ஒரு டைம் வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுத்துருப்பாரு, அடுத்ததா நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் மரண வாக்குமூலம் வந்து அவர் கொடுத்துருப்பாரு. இந்த 3 முறையுமே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பார்னா, குஷால் ராவ் தான் வந்து தன்னை வந்து தாக்கினார் அப்படிங்கிறத தெளிவாக வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இந்த ஒரு மரண வாக்குமூலத்தை வச்சு தண்டனை வழங்கியிருப்பாங்க. அதை எதிர்த்து வந்து அவர் மேல்முறையீடு போவார். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மரண வாக்குமூலத்தை வச்சு மட்டுமே ஒரு நபரை தண்டிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு, பொதுவாக ஒரு மரண வாக்குமூலமானது உண்மையானது மற்றும் நம்பகத்தன்மையானது அப்படின்னு நீதிமன்றம் கருதுச்சு அப்படின்னா வேற எந்த சாட்சியமும் தேவையில்லை, அந்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே வந்து ஒருவருக்கு தண்டனை வழங்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இதில் அவங்க முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த மரண வாக்குமூலமானது நேரடியாக அந்த இறக்க போகிற நபர் மூலமாக இருக்கணுமே தவிர மூன்றாவதாக ஒரு நபர் அந்த நபர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த டையிங் டிக்ளரேஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான கேஸில் என்ன அப்படின்னா, பன்னீர்செல்வம் எதிர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கக்கூடிய நபர் வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து டையிங் டிக்ளரேஷனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இறப்பதற்கான காரணம் சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக வேற ஒரு ரீசனை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீக்காயங்களுடன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் தான் என் மேலே வந்து பெட்ரோலை ஊற்றி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, தீக்காயத்தை ஏற்படுத்திட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எதிர்பாராத விதமாக என் மேலில் வந்து தீ பட்டுருச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதற்கப்புறமா அந்த பெண்மணி இறந்துருப்பாங்க. இப்போது இங்கே ஒரு லீகல் இஷ்யூ என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மரண வாக்குமூலம் வந்து ஒரே நபர் வந்து தன்னுடைய இறப்பிற்கான காரணத்தை கான்ட்ராடிக்டாக சொல்லும் பொழுது அதோட செல்லும் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நீதிமன்றம் குறிப்பிடுவாங்க. அப்படின்னா பொதுவாக மரண வாக்குமூலம் அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இருக்கணும். அங்கே ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் தண்டனையானது வழங்கப்படக்கூடாது. சந்தேகத்தோட பலன் வந்து நிச்சயமாக குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு தான் சேரும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மரண வாக்குமூலம் அப்படின்னா அந்த மரண வாக்குமூலத்தை கொடுக்கக்கூடிய நபர் வந்து இந்த எசென்சியல் கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த மரண வாக்குமூலமானது செல்லும். அதுபோல் அந்த நபர் வந்து இறக்கும் தருவாயில் அதை கொடுத்துருக்கணும். அவர் ஓரலாவோ அல்லது சைகை மூலமோ அல்லது எழுத்து மூலமோ அந்த மரண வாக்குமூலத்தை கொடுத்துருக்கலாம். அதுபோல் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய மரண வாக்குமூலமானது அவர் அந்த மரண வாக்குமூலத்தை கொடுக்கும் பொழுது மனநிலை சரியில்லாத சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா அந்த மரண வாக்குமூலமானது செல்லாது. கேஸ்டாவில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஒரு மரண வாக்குமூலம் ஒன்றுக்கொன்று கான்ட்ராடிக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பேஸ் பண்ணி தண்டனை வழங்க முடியாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.